ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு குரு கிழக்கே உதய பலன் காணலாம். 9/8/2026 அன்று குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். தற்போது பார்த்தீங்கன்னா 1 மாத காலமாக மேற்கே அஸ்தமனமாக குரு பகவான் செல்கிறார். குரு பகவான் கிழக்கே உதயமாகும் போது கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். ஆயில்யம் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம், ஆதிசேஷன் நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சென்றாலும், குரு பகவான் நட்சத்திரத்தில் புதன் சென்றாலும் பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை இந்த புதனும் குருவும் கொடுப்பதில் வல்லவர்கள். அதாவது புதன் வந்து அறிவுபூர்வமாக படிப்பு மூலமாக ஸ்டாக்மெண்ட்டு பத்திரம் சார்ந்து நோய் நொடி சார்ந்து பிரச்சனையை உண்டாக்குவார். குரு பகவான் வந்து குழந்தைகள், பணம், நகை, அறிவு சார்ந்து அதாவது கெட்ட பெயரை கொடுப்பதில் இந்த இரு கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் கிடையாது. குரு பகவான் கிழக்கே உதயமாகி கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்திலே செல்லும்போது பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சுபகிரகம் 6ஆம் வீட்டில் செல்லுவது பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சாதகமில்லாத ஒரு அமைப்பு தான். பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது? பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது ஆன்லைன் மோசடிகள் ஏற்படும். ஆன்லைனில் போய் சூதாடுறது, ரம்மி ஆடுறது, ஆன்லைனில் போய் பணத்தை கட்டி பல லட்சம் வரும், பல கோடி வரும் அப்படின்னு பேராசைப்படுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்து விடணும். ஆன்லைனில் போய் விளையாண்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவரிடம், நண்பரிடம், கூட்டாளியிடம் கடன் வாங்கி குடும்பத்துக்கு தெரியாமல் ஆன்லைனில் போய் விட்டவர்கள் பல பேர். தெரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தற்கொலை பண்ணவர்கள் நிறைய பேர். பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு வீட்டை விற்றுட்டு காட்டை விற்றுட்டு பார்த்தீங்கன்னா கடன் கட்டினவர்கள் பல பேர். அதனால் வந்து ஆன்லைன் மோசடியில் பெரும்பாலும் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செக்கு மோசடிலாம் நடைபெறும். செக்காக பணம் வாங்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, கூட்டாளியாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை நாணயம் உள்ளவராக இருந்தாலும் சரி, இதே கெஞ்சுறாரு, அவசரம் அர்ஜென்ட்டுன்னு பணம் கேட்குறாரு அப்படின்னு பணம் காசு 10,000மோ 1 லட்சமோ 2 லட்சமோ கடனாவோ கைமாத்தாவோ கொடுத்துட்டிங்கன்னா பணம் வாங்கினவர் நாணயத்தை, நம்பிக்கையை உடனே வந்து மறந்துடுவார். அப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டு, கேஸு, காவல் நிலையம்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். கும்பராசி என்பர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் அதாவது புதன் நட்சத்திரத்தில் குரு செல்லும்போது நன்மையே நடக்காதா அப்படின்னா, சினிமா துறையில் நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு. அதாவது வேஷம் போடக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்களுக்கு நல்லது. புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது வீட்டில் யாராவது ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா, அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அரசு வேலை கிடைக்கும். நல்ல ஆசிரியர்கள் விருது கிடைக்கும். புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது நல்ல ஆசிரியர்கள் விருது கிடைக்கும். கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான கமிஷன் வாங்கி நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அதாவது வாடிக்கையாளர்களை கவர்ற அளவுக்கு நல்லா நயமாக, கவர்ச்சியாக பேசி அதிகமான கமிஷன் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து நன்மை. பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறதோ அதில் வந்து கும்பராசி என்பர்கள் அடுத்த 2 மாதம் கவனமாக இருப்பது நல்லது. கும்பம் ராசி என்பவர்களுக்கு 6வது வீட்டிலே சத்துருஸ்தானத்திலே குடும்ப லாபாதிபதி குரு அடுத்த 2 மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து 5, 8ஆம் வீட்டின் அதிபதி. இப்போ வந்து ஆசையை தவிர்க்க வேண்டும். சொந்த பந்த உறவுகளிடம் நீங்கள் வந்து பெருமையாக பேசுறது,
ஒரு வார்த்தை உங்களை பற்றி பெருமையாக பேசினாலும் அவங்களுக்குள் சொந்தக்காரர்களுக்குள் உங்களுக்கும் சண்டை வந்துடும். இப்போ வந்து 5 8ஆம் இடம் சார்ந்து கும்பராசிக்கு நன்மை தீமைகள் நடக்க போகிறது. குழந்தைங்க வந்து விளையாட போகிறாங்க, அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும். குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும். நன்றாக படி அப்படின்னு அறிவுறுத்தணும். குழந்தைங்க மேலே வந்து அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கணும். குரு வந்து பணத்துக்கு அதிபதி. கண்டிப்பாக பணத்தை கொண்டு போய் பேர் ஆசைப்பட்டு ஆன்லைனில் போய் மோசடியில் ஈடுபட்டு விடாதீர்கள். ஏமாந்து போயிடாதீங்க. அப்புறமேட்டி பெற்றோர்கள் குடும்ப நபர்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஏன்னா உங்களுக்கு வந்து 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்கு சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ வந்து தெரியாமல் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் விட்டீங்கன்னா அப்புறமேட்டி நீங்கள் வந்து கடன்காரனாக ஆயிட வேண்டியது தான். நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களிடம் இதை வந்து அறிவுறுத்துங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகள் மூலமாக கூட பண நஷ்டம் உண்டாகும். அதனால் அது அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு அவங்கள வந்து கண்காணிங்க. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி. இப்போ இந்த கால நேரத்தில் தெரிஞ்சவரிடம் நண்பரிடம் பெற்றோர்களுக்கு தெரியாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் பணங்காசு கொடுத்து உதவுனீங்கன்னா கொடுத்தது தான், மீண்டும் வாங்க முடியாது. புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது உறவினர்களிடம் கடன் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் பிரச்சனை தான். அப்புறமேட்டு கைகலப்பு சண்டை சச்சரவு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு ஈஸியாக அவங்கள கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். இப்போ இந்த 2 மாத காலம் கும்பராசி என்பர்கள் பஞ்சாங்கம் எச்சரிக்கக்கூடிய பஞ்சாங்கம் சொல்லக்கூடியபடி நீங்கள் வந்து கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். பணங்காசு ரீதியாக தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே உண்டாக்கும். அக்கா தங்கை அம்மா மனைவி உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைகளுக்கு இப்போ வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதாவது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கு வைத்திய செலவு மருத்துவ செலவுகள் கும்பராசி என்பர்களுக்கு புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லக்கூடிய இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். பேங்கில் வேலை செய்யக்கூடிய கும்பராசி என்பர்கள் இப்போ வந்து கணக்கு வழக்கில் கரெக்டாக இருங்க. பணம் சார்ந்த ஒரு பிரச்சனையில் ஒரு சிக்கிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த காலகட்டம். நீங்களே உங்களை அறியாமல் ஏமாந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக புதன் நட்சத்திரத்திலே குருபகான் செல்லக்கூடிய காலகட்டம் உள்ளது. அடுத்த 2 மாதம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6வது வீட்டிலே செல்கிறார். அதுமாதிரி நீங்கள் வந்து கடன் வாங்கி கணக்கை முடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படுத்திடும். பேங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தாய் மாமன் உறவு மச்சனன்கள் உறவுகளிடம் கும்பராசி என்பர்கள் புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது அடுத்த 2 மாதம் கொஞ்சம் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறபடி நீங்கள் வந்து கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா புதன் வந்து மாம மச்சனன்களுக்கு அதிபதியானவர். ஆன்லைன் மோசடி செக்கு மோசடி இந்த மாதிரி நைஸாக பேசி சைஸாக பணத்தை வந்து கறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசி என்பளுக்கு பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.